Hi students, HRD Minister Dr. Ramesh Pokhriyal Nishank அவர்கள் COVID-19 pandemic situationனால the Central Board of Secondary Education syllabus 30% reduce பண்ணியிருக்காங்க for 9th standardல இருந்து 12th standard வரைக்கும். இதில் core concepts அப்படியே தான் retain ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் CBSE ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ண டாபிக்ஸும் தேவைன்னா அதாவது டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை கனெக்ட் பண்ண எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது அப்படின்னா அவங்க பசங்களுடைய புரிதலுக்காக அதையும் சேர்த்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். உங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட்க்கும் சரி இயர் அண்ட் போர்டு எக்ஸாமினேஷனுக்கும் சரி கன்ஃபார்மாக ரெடியூஸ் பண்ண பார்ட்டில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது. இப்போ ஃபிசிக்ஸில் டெலீட்டட் போர்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் இதில் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு தின் ஸ்பெரிக்கல் ஷெல் இதை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இதில் கார்பன் ரெசிஸ்டர்ஸ், கலர் கோட் ஃபார் கார்பன் ரெசிஸ்டர்ஸ், சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். சாப்டர் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசமில் சைக்ளோட்ரான் ஒமிட் பண்ணியிருக்காங்க. Chapter 5 Magnetism and Matter Magnetic field intensity due to a magnetic dipole along its axis and perpendicular to its axis. Torque on a magnetic dipole in a uniform magnetic electric field. Para, dia and ferromagnetic substances with examples. Electromagnets and factors affecting their strengths. Permanent magnets. Chapter 7 la alternating current. Power factor. Wattless current. Chapter 8 la electromagnetic waves இதில் ஒரு டாபிக் தான் basic idea of current displacement current. Chapter 9 ray optics and optical instruments, reflection of light, spherical mirrors, mirror formula, scattering of light, blue color of sky and reddish appearance of the sun at sunrise and sunset, resolving power of microscope and astronomical telescope, polarization, plane polarized light, Brewster's law, uses of plane polarized light and Polaroids. நிறைய டாபிக்ஸ் இந்த ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் டெலீட் பண்ணியிருக்காங்க. சாப்டர் 11 டியூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், டாவின்சன் ஜோமர் எக்ஸ்பெரிமெண்ட். சாப்டர் 13 நியூக்ளியர், ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆல்ஃபா பீட்டா காமா பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே டெலீட் பண்ணியிருக்காங்க. ரேடியோ ஆக்டிவ் டிகே லா, half life and mean life binding energy per nucleon and its variation with mass number இது எல்லாமே டெலீட் பண்ணியிருக்காங்க. Chapter 14 Semiconductor Electronics, Materials, Devices and Simple Circuits, Zener diode and their characteristics. Zener diode as a voltage regulator. So practicals பார்த்தீங்க அப்படின்னா no investigatory project and activity to be demonstrated, 8 experiments. Chemistry deleted portions பார்த்தோன்னா solid stateல electrical and magnetic properties, band theory of metals, conductors, semiconductors, insulators, P and N type semiconductors இது எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி சொல்யூஷன்ஸில் வேன் ஹாஃப் ஃபேக்டரும் அப்நார்மல் மாலிகுலர் மாஸும் டிலீட் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் lead accumulator, fuel cells, corrosion, law of electrolysis, dry cell, electrolytic cells and galvanic cells இது எல்லாமே டிலீட் பண்ணியிருக்காங்க. கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் பார்த்தோன்னா கான்செப்ட் ஆஃப் கொலிஷன் தியரி, ஆக்டிவேஷன் தியரி, அரேனியஸ் ஈக்குவேஷன் ஸோ இந்த மூணும் டெலீட் பண்ணிட்டாங்க. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா எமல்ஷன், டைப்ஸ் ஆஃப் எமல்ஷன்ஸ், கேட்டலிசிஸில் ஹோமோஜீனஸ் அண்ட் ஹெட்ரோஜீனஸ், ஆக்டிவிட்டி அண்ட் செலக்டிவிட்டி ஆஃப் சாலிட் கேட்டலிஸ்ட், என்சைம் கேட்டலைசிஸ். நெக்ஸ்ட்டு சாப்டர் 6ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் ஆஃப் ஐசோலேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸில் என்டையர் யூனிட்டுமே எடுத்துட்டாங்க. P block elements, preparation and properties of phosphine, sulfuric acid, industrial process of manufacture, oxides of nitrogen, அதில் structures மட்டும், phosphorus, allotrophic forms, compounds of phosphorus, preparation and properties of halides and oxoacids அதோட elementary idea மட்டும் omit பண்ணியிருக்காங்க. D and F block elementsல chemical reactivity of lanthanoids, actinoids, electronic configuration அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஆக்டினாய்ட்ஸோடது மட்டும் ஒமிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்டினாய்ட்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், கம்பேரிசன் வித் லாந்தனைட்ஸ் இது எல்லாமே ஒமிட் பண்ணியிருக்காங்க. ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் K1O4 and K2Cr2O7.
இதெல்லாம் omit பண்ணிட்டாங்க. Next, coordination compounds, structure and stereoisomerism, importance of coordination compounds. அதாவது coordination compoundsல qualitative analysis, extraction of metals and biological system இதெல்லாம் மட்டும் omit பண்ணியிருக்காங்க. Haloalkanes and haloarenes, uses and environmental effects of dichloromethane, trichloromethane, tetrachloromethane, iodoform, freons, DDT இது எல்லாமே omit பண்ணிட்டாங்க. Next, alcohols, phenols and ethers uses with special reference to methanol and ethanol. Next, aldehydes, ketones and carboxylic acid பார்த்தீங்கன்னா எதுவுமே ரெடியூஸ் பண்ணல. ஸோ அந்த யூனிட் ஃபுல்லாகவே தான் படிச்சாகணும். நெக்ஸ்ட் amines, diazonium saltsல ப்ரிப்ரேஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சிந்தட்டிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. பயோமாலிக்யூல்ஸில் ஒலிகோசாக்கரைட்ஸும் பாலிசாக்கரைட்ஸும், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், எலிமெண்ட்ரி ஐடியா இன்க்ளூடிங் ஸ்ட்ரக்சர், அதாவது ஹார்மோன்ஸோட எலிமெண்ட்ரி ஐடியா இன்க்ளூடிங் ஸ்ட்ரக்சரை omit பண்ணியிருக்காங்க. ஸோ பாலிமர்ஸ், நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்பில் என்டையர் சாப்டர்ஸுமே omit பண்ணிட்டாங்க. ஓகேவா? தென் ப்ராக்டிக்கல் இந்த ஃபாலோயிங் போர்ஷன்ஸ் ஷுட் பி கன்சிடர் டெலிட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் ஒரு 3 டிவிஷன், கெமிக்கல் கைனடிக்ஸில் 2 டிவிஷன், ஸோ தெர்மோ கெமிஸ்ட்ரி, அப்புறம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வேரியேஷன்ஸ், ஸோ இதிலெல்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ் டெலிட்டட் போர்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் காம்போசிட் ஃபங்க்ஷன், இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் ரெண்டுமே omit பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் கிராஃபும் எலிமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸும் delete பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 அல்ஜிப்ராவில் பார்த்தோம் அப்படின்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ மேட்ரிசஸில் நான் ஜீரோ மேட்ரிசஸ் ஹூஸ் ப்ராடக்ட் இஸ் அ ஜீரோ மேட்ரிக்ஸ் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அதை omit பண்ணிட்டாங்க. தென் கான்செப்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன்ஸ் omit பண்ணிட்டாங்க. ப்ரூஃப் ஆஃப் த யூனிக்னஸ் ஆஃப் இன்வர்ஸ் இஃப் இட் எக்ஸிஸ்ட் அதையும் omit பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா டிட்டர்மினன்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே omit பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கன்சிஸ்டன்சி, இன்கன்சிஸ்டன்சி அண்ட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை எக்ஸாம்பிள்ஸ் அதுவும். வெக்டர்ஸ் அண்ட் 3-dimensional ஜியோமெட்ரி. ஸோ வெக்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். 3-dimensional ஜியோமெட்ரியில் பார்த்தோன்னா ஆங்கிள் பிட்வீன் 2 lines, 2 planes அண்ட் லைன் பிளேன் இது ரெண்டுமே omit பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமிங். லீனியர் ப்ரோக்ராமிங்கில் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பி ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி எடுத்துக்கிட்டோன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள், பைனாமியல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே omit பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பயாலஜியில் டெலிட்டட் போர்ஷன்ஸ் பார்க்கலாம். பயாலஜியில் யூனிட் 6ல் ரீப்ரொடக்ஷனில் சாப்டர் 1. ஸோ அதில் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கனிசமில் ரீப்ரொடக்ஷன் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஆல் ஆர்கனிசம்ஸ் ஃபார் கண்டினியூஷன் ஆஃப் ஸ்பீசஸ். நெக்ஸ்ட் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பைனரி ஃபிஷன், ஸ்பொருலேஷன், பட்டிங், ஜெமியல் ஃபார்மேஷன், ஃப்ராக்மெண்டேஷன். நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அண்ட் பிளான்ஸ். இந்த எல்லா டாப்பிக்குமே omit பண்ணிட்டாங்க. அதே மாதிரி யூனிட் 7 ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன், அதில் சாப்டர் 7 எவல்யூஷன்லையும் நிறைய டாபிக்ஸ் omit பண்ணியிருக்காங்க. ஆரிஜின் ஆஃப் லைஃப், பயாலஜிக்கல் எவல்யூஷன் அண்ட் எவிடன்சஸ் ஃபார் பயாலஜிக்கல் எவல்யூஷன். நெக்ஸ்ட் டார்வின்ஸ் கான்ட்ரிபியூஷன், மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன், ஜீன் ஃப்ளோ அண்ட் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், ஹார்டி வெயின்பர்க்ஸ் பிரின்சிபல், அடாப்டிவ் ரேடியேஷன், ஹியூமன் எவல்யூஷன். ஸோ இந்த எல்லா டாபிக்ஸுமே omit. நெக்ஸ்ட் யூனிட் 8 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர். இதில் சாப்டர் 9 ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷனில் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பிளான்ட் ப்ரீடிங், டிஷ்யூ கல்ச்சர், சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னு 4 டாப்பிக்கை omit பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 10 எடுத்துக்கிட்டோன்னா எக்கலாஜி அண்ட் என்விரான்மெண்ட். அதில் சாப்டர் 14, சாப்டர் 16 ரெண்டுத்துலேயுமே omission இருக்குது. சாப்டர் 14 எக்கோசிஸ்டமில் எக்கோசிஸ்டம்ஸோட பேட்டர்ன்ஸ், காம்போனன்ட்ஸ் இதை omit பண்ணியிருக்காங்க. productivity and decomposition, energy flow, pyramids of number, biomass, energy, nutrient cycles இதெல்லாம் omit பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ecology successionனும் சரி, ecological services அதாவது carbon fixation, pollination, seed dispersal, oxygen release இது எல்லாமே omit பண்ணிட்டாங்க. Next chapter 16 environmental issues.
ஸோ இதில் வந்து ஏர் பொல்யூஷன் அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல், வாட்டர் பொல்யூஷன் அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல், அக்ரோகெமிக்கல்ஸ் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், radioactive waste management, greenhouse effect and climate change impact and mitigation, ozone layer depletion, deforestation, exemplifying case study as success story addressing environmental issues. ஸோ இது எல்லாமே delete பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி deleted portions கிளாஸ் 12க்கு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலில், அதாவது லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் ஒரு 3 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்டடி ஆர் அப்சர்வர் ஆஃப் த ஃபாலோயிங்கில் ஒரு 3 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுவுமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா, இல்லை 10th 9th வேறு ஏதாவது அவங்களுக்குலாம் எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ போர்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் deleted portions எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.